ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். கடகராசிக்கார நேயர்களுக்கு அப்படி என்னடா ஜோதிட விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் கிரக மாற்றங்களால் பயங்கரமான விஸ்வரூபம் உங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிறீங்க. அது பண ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். அதற்கு காரணம் என்னென்னா, மாசி என்று சொல்லக்கூடிய மாத பிறப்பு தான். மாசி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் 11ஆவதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வார். அதனால் இந்த மாதம் கும்ப மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் கடகராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அவங்க கணித்தது நீங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மாசி அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. தை எப்படி ஒரு சிறப்போ அதே போல் மாசிக்கும் சில சிறப்புகள் இருக்குது. மாசி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது ஆக்சுவலி மற்ற மாதங்களில் ஏகாதேசி விரதம் இருக்கிறத விட மகா புண்ணியம் என்று சொல்லப்படுது. எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்பதாக போற்றப்படுவது மாசி மாதம்தான். ஏன்னா திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மக நட்சத்திர திருநாளில் தான். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக விசேஷம். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில் அவதரித்தார். அந்த வகையில் மாசி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷம் என்று இதன் மூலிமா கருதப்படுது. சங்கடகரையோட சதுர்த்தியோடு சேர்த்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாசியில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி மாசி மாதம் என்பது மன வலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம் என்றெல்லாம் சொல்லலாம். இம்மாதத்தை மாங்கல்ய மாதம் என்று கூட சொல்லலாம். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனுடைய நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது இந்த மாசியில் வரக்கூடிய விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களில், சமுத்திரக்கரையில், புனித நதிகளில் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புனித நீராடுவதுன்னா நீங்கள் அந்த அமிர்தத்தில் நீராடின பலனை பெற முடியும் என்று சொல்லப்படுது. அப்புறம் இந்த மாதம் மெயினாக சிவனுக்குரியது என்று சொல்லலாம். மாசி மாதத்தில் தான் பார்வதி தேவி களந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாங்க. அதனால் இந்த மாதம் சிவனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப உகந்தது. சிவபெருமான் ஆக்சுவலி நிகழ்த்திய திருவிளையாடல்கள் இந்த மாதத்தில் ஏராளம். இந்த திருவிளையாடல்கள் பலவற்றை இந்த மாதத்தில் நிகழ்த்தியதுனால தான் மாசி மாதம் சிவன் மாதம் என்று கூட ஒரு பக்கம் சொல்லப்படுது. எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்பதை தெரிந்து கண்டிப்பாக அவரை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. ஆக்சுவலி இந்த மாதத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அன்னதானம் செய்கிறது. அன்னதானத்துடைய பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தான். மாசி மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். அது ஆக்சுவலி நீங்கள் மற்ற மாதங்களில் செய்கிறத விட மாசியில் செய்யும்போது மும்மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா என்பது மாசியில் தான். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். அதனால் இந்த மாசி முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்தது. எல்லாத்துக்கும் மேலே மாசியில் ஏகாதேசி விரதம் இருக்கிறது ரொம்ப புண்ணியம். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியம். உயர் படிப்பு படிக்க விரும்புவங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புவங்க மாசியில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருந்திங்கன்னா உங்களுடைய துறையில் கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் மாசியில் வரக்கூடிய இன்னொரு ஹைலைட்டான பண்டிகை சிவராத்திரி. இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி என்று சொல்கிறோம்.
சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்தில் சிவராத்திரியானது கொண்டாடப்படுது. அந்த சிவராத்திரி தேய்பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். இந்த மாசி சிவராத்திரியில் நாம் கலந்துக்கிறது ஒரு வருட சிவராத்திரியில் இருந்த பலனை பெற முடியும். ஸோ இதெல்லாம் மாசியுடைய பயங்கரமான சிறப்புகள்ங்க. இந்த சிறப்புகளுக்கேற்ப நாம் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். இப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு நினைத்து பார்க்க முடியாத லாபமானது கிடைக்கிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. கடகராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர மாதிரி மாசி மாதத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, அந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களோட அடிப்படையில் நாம் தை மாதம் முடிந்து இப்போ அடுத்தது மாசி மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கோம். மாசி மாதமானது 13/2/2025 14/3/2025 வரையும் இருக்கும். கிரகங்களுடைய மாற்றம் உங்களோட ராசிக்கு பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கடகராசியில் ஏற்பட இருக்கக்கூடிய மாற்றங்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியின் 3வது இடத்துல கேது அமர்றாரு. இது தைரிய வீரியஸ்தானத்தை குறிக்கும். அப்புறம் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைகிறாங்க. அப்புறம் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க. அப்புறம் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்க போகிறாங்க. ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் அமர்றாங்க. இந்த மாதிரிலாம் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது மாசி 1ஆம் தேதி அன்றைக்கி கரெக்டாக ஆங்கில தேதிப்படி 13/2/2025 அன்றைக்கி ராசிக்கு 2வது அதிபதியான சூரிய பகவான் 8வது இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மாசியுடைய 12ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆங்கில தேதிப்படி பிப்ரவரி 24 அன்றைக்கி உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் வகர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். அப்புறம் மாசியுடைய 15ஆம் தேதி கரெக்டாக பிப்ரவரி 27ஆம் தேதி அன்றைக்கி புதன் 8வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் மீன ராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு. அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்துலேயும் குரு பரிவர்த்தனையில் நீச்சப்பங்கு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இதனால் 3/12வது இடம் பலமடைய போகிறது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் மாசியுடைய 17ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசியுடைய சுகாதிபதியான சுக்கிரன் வகரமாக போகிறாரு. இது கரெக்டாக மார்ச்சுடைய 1ஆம் தேதி அன்றைக்கி நிகழப்போகுது. சுக்கிரனுடைய நகர்வை முக்கியமாக நீங்கள் பார்த்து செயல்படணும். சூரியன் உங்களுடைய குடும்ப பழக்க வழக்கத்துக்கு அதிபதி. அவர் 7வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அவர் 2 இடத்த பார்க்குறாரு. இதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குடும்பத்தினர் இணைந்து தொலைதூரத்தில் உள்ள கோவில்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சரியாக முதலீடு செய்து வந்திருந்தால் இது தற்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியல் தொடர்புடைய தொழிலில் இருந்த தடைகள் வழக்குகள் உங்களுக்கு நீங்கும். பழைய பாக்கிகள் ஒரு சிறிய பாகம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் புதிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் இடமாற்றம் லாபத்தை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தரும். அப்புறம் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு நிறைய இருக்குது. புதன் கிரகத்தின் பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதன் கிரகத்தால் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதில் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்துக்கான அனைத்து முயற்சிகளும் மாசியில் கை கொடுக்கும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். சகோதரர்கள் வழி உதவிகளால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சொத்து சார்ந்த ஆவணங்களில் எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும். உங்கள் திறமைக்கேற்ற முழு அங்கீகாரம் கிடைக்கும். தாய் தந்தையிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுடைய செயல்களால் உறவினர்கள் பெருமை கொள்வாங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்புறம் உங்களுடைய சேமிப்பை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். வயது முதிர்ந்தவர்களுக்கு கண் பிரச்சனை, தலைவலி, மூச்சு விடுவதில் சிரமலாம் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் சற்று மந்தமாக இருக்கும். குழந்தைகள் மீது அதிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் வாழ்க்கை துணை, தந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சமூகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கும். தொழில் பார்ட்னர்களோட கவனமாக இருங்க.
கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிருங்க. உத்தியோகம் தொழில அலைச்சல் இருக்கோ, வீண் விரயம் இருக்கோ, மனக்குறைகள் நீங்கள் பிறந்த நாள் நீங்குவதற்கு, அதாவது பிறந்த இதுக்கேற்ப மனக்குறைகள் நீங்கள் இந்த மாசியில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் அதை மட்டும் மறக்காமல் செய்து பலன் பெறுங்க. ஸோ இதுதாங்க கடக ராசிக்காரங்களுக்கு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்படாத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இதை தெரிஞ்சு பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பலனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.